ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 10 பூண்டு எடுத்திருக்கேன். தோலோடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சாச்சு. 1-2 காய் முழுசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதும் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கினேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தவரங்காய் இதில் சேர்த்துடலாம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொத்தவரங்காய் வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. காய் நல்லா வெந்து இன்னும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வேக வச்சு சாதம் இதில் சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. இதுவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.